ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரவையில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் அரை கப்பு வேர்க்கடலை வறுத்தது, அரை கப்பு பொட்டுக்கடலை, அது கூட ஒரு 4 ஏலக்காய். இப்போ நம்ம இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதோ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுங்க. வானல் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய் நல்லா உருகுனதும், நெய் நல்லா உருகிடுச்சு. 1 கப்பு ரவைங்க, ரவை ஆட் பண்ணுறேன். ரவை ஆட் பண்ணி நம்ம நல்லா ரவையை ரோஸ்ட்டு பண்ணணும். நம்ம நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா நம்ம ரவையை வறுத்தாதான் நல்லா வாசனமாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும். நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள். அது கூட 1/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டு நம்ம நல்லா ஈரப்பதம் இல்லாத நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நம்ம நல்லா தேங்காய் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நான் நல்லா வறுத்துட்டேன். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 1 கப்பு ரவைக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். வெல்லம் நல்லா கரையணும். இந்த பதத்துக்கு நல்லா கரைஞ்சிருக்கணுங்க. கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதில் ஊற்றிக்கலாம். ரவையில் ஊற்றிக்கலாம். ரவையில் ஊற்றி நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும். கட்டிகள் படக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா கொரகொரப்பா, அந்த பொடியும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நான் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டி ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, நான் கிண்டிட்டேன். கட்டி ஆயிடுச்சு. நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். நம்ம கொஞ்சோண்டு கையில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கையில் தடவி நம்ம இந்தமாரி லட்டாக பிடிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லை கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் லட்டு ஷேப்பில் பிடிக்கிறேன். இதே போல் எல்லா லட்டையும் நான் பிடிச்சி வச்சுட்டேங்க. அந்த ஸ்வீட்டில் எனக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.